நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்களா? உங்கள் உடம்புல பிளட் கவுண்ட்ஸோடைய லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கா? அப்போது இந்த கஞ்சியை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய பிளட் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரக்தசாலி அரிசி கஞ்சி. இதோட சிவப்பு நிறத்தால் தான் இதுக்கு வந்துட்டு ரக்தசாலி அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஆந்தோசைனின் இதெல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான கஞ்சியை சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையிலலாம் வந்து ரக்தசாலி கஞ்சி பவுடர் கேட்டாலுமே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 ஸ்பூன் இந்த அரிசி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ அந்த அரிசி வந்துட்டு நல்லா ஊறி வரும். அப்போ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு மட்டும் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் ஒரு 2 கல் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுருங்க கட்டி இல்லாமல். அடுத்ததாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. இந்த கஞ்சி நீங்கள் ஸ்வீட்டாக வேணாலும் ஸ்வீட்டாக எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு உப்பு போட்டு கூட சாப்பிட்லாம். இதுக்கு வந்து வாசனைக்காக நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொதித்து வரும்போது நம்ம பால் பிடிக்குன்றவங்க பால் ஆட் பண்ணி குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பால் வேணான்றவங்களும் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கஞ்சியை நீங்கள் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சாலுமே போதும், நல்லா வெந்து வந்துடும். நான் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றவங்க இதில் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க. சுகர் போடுறதை விட நம்ம நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான ரக்தசாலி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். See you. Bye.